இந்த பொண்ணு கண்ணு தெரியாது. அவளுக்கு செக்யூரிட்டி ஒர்க் பண்ணுற நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் ஆகுறான். ஒரு நாள் இந்த பொண்ணு வேலை பார்க்குற ஆஃபீஸில் அவளோட பாஸ் இவ வீட்டுக்கே வந்து அவகிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ அங்கே வந்து அவனை அடிச்சுட்டு அவளை காப்பாற்றுறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம்னு நானே உன்னை பார்த்துக்கிறோன்னு சொல்கிறான். அடுத்த நாளே இவளுக்கு பாதுகாப்பாக இருக்க ஒரு நாய்க்குட்டியும் வாங்கி தரான். இதுக்கப்புறம் காசு நிறைய தேவைப்படணும் பாக்ஸிங்க்கும் போகிறான். இவனுக்கு எப்படி பாக்ஸிங் தெரியும்னா இவன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாக்ஸராக தான் இருந்திருப்பான். அப்போ அந்த ஏரியாவில் இருக்க ஒருத்தங்கிட்ட அடியாளாக இருந்திருப்பான். அப்போ அந்த ரவுடிக்காக காசை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வீட்டுக்கு போயிருப்பான். அவனால் காசு கொடுக்க முடியாதனால அவன் தீ வச்சுட்டு மேலேருந்து கீழே விழுந்திருப்பான். இவனால தான் அதை அடிச்சுனையும் அந்த சோகத்திலேயே அந்த வேலையும் எடுத்துட்டான். இவனால தான் அவன் இறந்துட்டான்னு போலீஸும் அவனை பிடிச்சின்னு போய் ஜெயிலில் வச்சுட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் வெளியே வந்து செக்யூரிட்டி வேலையாக ஜாயின் பண்ணியிருப்பான். இப்போ இவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்காக மட்டும்தான் பாக்ஸிங் வேலைக்கு போகிறான். இவளுக்கு எப்படி கண்ணு தெரியாமல் போச்சுன்னா ஒருத்தர் நம்ம ஹீரோனால இறந்துருப்பார்ல, அந்த டைமில் ஹீரோயின் அங்கே இருந்திருப்பா. அவன் ஒரு மேலே இருந்து கீழே விழுறதை பார்த்துட்டே வந்தனால இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல தான் இவளுக்கு கண்ணும் போயிருக்கும். இது தெரிஞ்சதும் ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. நம்மளால தான் இவளுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. ஆனால் ஹீரோயினுக்கு இவனால தான் நமக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் சிட்டிலேயே பெரிய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் இவ கண்ணு ஆப்ரேஷனுக்காக ரெடி பண்றான். ஆப்ரேஷனுக்கு பணம் நிறைய செலவாகும்னு சொல்றாங்க. அதனால அவனுக்கு பிடிக்காத அந்த பாக்ஸிங்கை யூஸ் பண்ணி இல்லீகலா நடத்துற மேட்சுக்கும் ஒத்துக்கிறான். அந்த பெட் மேட்ச்னால இவன் சப்போஸ் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டா இவன் ஃபேமிலியை மொத்தமாக தூக்கி ஜெயிலில் போச்சிருவோன்னு மிரட்டுறாங்க. அதனால் இவன் அவனோட ஃபோட்டோ, அட்ரஸ், ப்ரூஃப் எல்லாத்தையும் எரிச்சிடுறான். அந்த மேட்சுக்காக ஃபேக் பாஸ்புக்கையும் ரெடி பண்ணி வேறு நாட்டுக்கு போகிறான். அங்கே போனதும் ஆப்ரேஷன் பண்ண நான் ரெடி பண்ணி அனுப்புகிறேன்னு ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கிட்ட அவனோட அக்கௌண்ட்டையும் வாங்கிக்கிறான். ஆனால் இவன் இந்த மாதிரி இல்லீகல் மேட்ச்சுக்கு தான் போகிறான்னு ஹீரோயினுக்கு தெரியாது. அவனோட மேட்ச் முடிஞ்சு அவனுக்கு பணமும் கிடைக்குது. அது ஆப்ரேஷனுக்காக அவனோட ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறான். அந்த மேட்ச்சில் வின் பண்ணனால பணமும் கூடவே டைமண்டும் கிடைக்குது. அந்த டைமண்டை இல்லீகலாக தான் வச்சு பணம் வாங்க முடியும். அதனால அந்த டைமண்டை இவன் எடுத்துகிட்டு வரும்போது அந்த பாக்ஸிங்கில் கூடவே இருந்த ஒருத்தன் இவனை கார் வச்சு இடிச்சுட்டு அந்த டைமண்டை திருடிட்டு போயிடறான். இங்கே நம்ம ஹீரோயின் ஆப்ரேஷன் முடிஞ்சு முதல்ல ஹீரோவை தான் பார்க்கணுன்னு நினைக்கிறா. ஆனால் ஹீரோ அங்கே இல்லாதனால சோகமாக ஆயிடுறா. இப்படியே 2 வருஷம் ஓடுது. நம்ம ஹீரோயின் ஒரு ஷாப் வச்சு நடத்துகிறா. இப்போ ஹீரோ வரான். அவனுக்கு ஒரு கால் இல்லை. ஏன்னா அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் அவனுடைய ஒரு கால் போயிடுச்சு. இவன் அந்த ஷாப்பை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அவன் பாசமாக வளர்த்த அந்த ஆமைக்குட்டியை மட்டும் அந்த வேலை செய்கிறவனுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இவன் ஏன் 2 வருஷமாக ஹீரோயினை பார்க்கலன்னா அவனுக்கு கால் இல்லாதனாலையும் அதுவும் இல்லாமல் அவன் மூஞ்சியில் கொஞ்சம் அடிபட்டிருக்கும். அதனாலையும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால ஹீரோயினை பார்க்க வரல 2 வருஷமாக. ஆனால் ஹீரோயினும் 2 வருஷமாக அவனை நினச்சிட்டே தான் இருக்கா. அவனுடைய ஃபோட்டோ கூட இல்லை. எல்லாத்தையும் எரிச்சிட்டு போனனால அவனுடைய முக அடையாளமும் அவனுக்கு தெரியல. அவன் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவன் வளர்த்த அந்த நாய்க்குட்டியோடைய வந்து இவனை கொஞ்சுது. ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறா. பார்த்துட்டு நாய்க்குட்டியை ஓரம் இழுத்துட்டு அவங்ககிட்ட சாரி கேட்டுட்டு அவள் ஷாப்புக்கு போகிறா. ஹீரோயினுக்கு ஏன் அவனை அடையாளம் தெரியலனா, ஏன்னா இது வரைக்கும் அவள் பார்த்தது கூட இல்லை. இப்போ ஷாப் வந்த உடனே அங்கே இருந்த ஆமைக்குட்டியை காணுன்ட்டு வேலை செய்கிற பையன்கிட்ட கேட்டால் இங்கே வந்த ஆள் அவனுடைய அடையாள பற்றியெல்லாம் சொல்கிறா. உடனே இவன் ஷாக் ஆகிட்டு நாய்க்குட்டி அவனை கொஞ்சினதும் இந்த ஆமைக்குட்டியை அவன் எடுத்துகிட்டு போனதும் நினச்சி ஓடி போய் தெருவா அவன் பேரை சொல்லி கத்தி அழுகுறா. ஆனால் அவன் எங்கேயுமே இல்லை. கடைசியாக அவங்க மீட் பண்ணுற இடத்துக்கு போய் பார்க்குறா. பார்த்தா அவன் அங்கே தான் இருக்கான். உடனே இவகிட்ட போயிட்டு என்னை குறையே தெரியாமல் நீ பார்த்துக்கிட்ட, உன்னை நான் எப்படி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பாசமாக பேச இவனும் மனசு உடைஞ்சி போய் அவளை கட்டி பிடிச்சி அழுறான். அதுக்கப்புறமா இவங்க கடைசி வரைக்கும் ஒன்றா சந்தோஷமாக தான் வாழ்வாங்க.